டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று ஒரு 4 கேள்விகளை பார்ப்போம். 32வது கேள்வி. நேற்று வரை 31 கேள்விகள் அனுப்பியுள்ளேன். தற்பொழுது 32வது கேள்வி. கீழ்கண்ட எழுத்துக்களை குறிப்பிட்ட மதிப்பின் அடிப்படையில் கேள்விக்குறி இருக்கும் இடத்தில் உள்ள மொத்த எண்களின் கூட்டுத்தொகையை காண்க. ZY XWE இதுக்கு கீழே சில மதிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இதே இது தான் ZY XWVE மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே Z இருக்குது, இங்கே V இருக்குது. V வந்து இங்கே இருக்கிறதா இங்கே கொடுத்துருக்காங்க. Y அப்படியே இருக்குது. X இங்கே W இங்கே உள்ளதை இங்கே கொடுத்துருக்காங்க. X வந்து இங்கே இருக்குது. இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே இருக்கான்னு பார்த்துங்க. Z Y இருக்குது, X W V E 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இருக்குது. ஓகே, இப்போ என்ன செய்யணும், நம்ம இந்த இதை மாற்றிட்டு கொடுத்துருக்காங்க. இதே மதிப்பை நம்ம இங்கே பிரதியிட்டு அப்புறம் கீழ்கண்ட எழுத்துக்களை குறிப்பிட்ட மதிப்பின் அடிப்படையில் கேள்விக்குறி இருக்கும் இடத்தில் உள்ள மொத்த எண்களின் கூடுதல் காண்க. நம்ம இங்கே இங்கே எழுத தேவையில்லை நீங்கள், ஏன்னா இது பூரா கூட்டி அதனுடைய கூடுதல் மட்டும் இங்கே ஆப்ஷன் ABCடியில் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். இங்கே நீங்கள் எழுதணுங்கிற அவசியம் முடியாது இல்லை. ஆனால் இங்கே வந்து கூட்டுறத பாருங்கள். இங்கே முதல் நம்பர் மைனஸில் இருக்குது, -92. அப்புறம் அதை தவிர இதெல்லாம் கூட்டணும். இந்த 5 நம்பரையும் கூட்டி 92 கழிச்சா உங்களுக்கு வரது தான் உங்களுக்கு ஆப்ஷன் A. மிகவும் ஈஸியான கேள்வி தான். கூட்டுங்களா? 2 8 10 13 20 27 மிச்சம் 2 4 6 5 11 6 17 7 24 8 32 320. இந்த 92 கழிச்சிடணும். 10ல் 8 போச்சுன்னா 2, 11 9 போச்சுன்னா இதை பூரா கூட்டணுங்க. இந்த மைனஸ் நம்பரை விட்டுவிட்டு இதில் கூட்டுவோம். 2 6 8 2 10 13 7 20 0 மிச்சம் 2 4 6 5 11 17 24 8 32 2 மிச்சம் 3. அவ்வளோதான், வேறு நம்பர் இல்லை. 320. இங்கே 92 -92. இதை என்ன செய்யணும், கழிக்கணும். 10ல் 2 போச்சுன்னா 8, 11 போச்சுன்னா 2, இங்கே 2 இருக்குது. 228. ஆப்ஷனில் பாருங்கள், 228 Bயில் 228 இருக்குது. அப்போனா ஆன்சர் 228 Bயில் உள்ளது ஆப்ஷன் B தான் கரெக்ட். 228 தான் சரியான விடை. அடுத்து 33வது கொஸ்டின். ஒரு குறிப்பில் ஃப்ரெண்ட் என்பது EQHDMC ஆக எழுதப்பட்டுள்ளது. எனிமி என்பது எவ்வாறு எழுதப்படும்? இந்த லெட்டர்ஸை ABC லெட்டர் ஏற்கனவே உங்களுக்கு இது மாதிரி சம்மந்தமான கணக்கு உங்களுக்கு நடத்திருக்கேன். இந்த மாதிரி வந்தால் அதை ABCலாம் எழுதி வச்சுங்க. ஏன்னா அதை தெரிஞ்சாதான் நீங்கள் இந்த கணக்கு போட முடியும். இப்போ இதில் பாருங்கள், ஃப்ரெண்டுக்கு பதிலாக EQHDMCன்னு எழுதியிருக்காங்க.
எஃப்பு, இங்கே எஃப் இருக்குது, இங்கே இ இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப்க்கு முன்னாடி உள்ள எழுத்து, எஃப்க்கு முன்னாடி உள்ள எழுத்து தான் இங்கே பாருங்கள் இ. ஏபிசி லெட்டர் எழுதி வச்சுருக்கேன் ஏ டு இஜெட் வரைக்கும். இந்த எஃப்க்கு இங்கே இ இருக்குது, அந்த எஃப்க்கு முன்னாடி உள்ள எழுத்து தான் இ. அடுத்து ஆர் இருக்குது, ஆருக்கு இருக்குது, இங்கே கியூ இருக்குது. அப்படின்னா ஆறு இங்கே பாருங்கள், ஆருக்கு முன்னாடி உள்ளது கியூ இருக்குங்களா? ஆருக்கு முன்னாடி உள்ளது கியூ. அதே மாதிரி ஐ இங்கே ஹெச் இருக்குது, ஐக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஹெச் இருக்குது. அப்புறம் இக்கு முன்னாடி என்ன வரும்? இங்கே இ 4வது எழுத்து, இங்கே டி இருக்குது. இக்கு முன்னாடி உள்ள எழுத்து டி, இக்கு முன்னாடி உள்ள எழுத்து டி. அடுத்து என். அப்புறம் எண்ணுக்கு முன்னாடி உள்ளது என்னது? எம். எம்முக்கு முன்னாடி உள்ளது என். அப்புறம் டிக்கு முன்னாடி உள்ளது சி, சிடி. அப்படின்னா இதுக்கப்புறம் இங்கே வரும் வச்சுங்களேன், இஎஃப், கியூஆர், ஹெச்ஐ, டிஇ, எம்என், சிடி. அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு ஃப்ரெண்டுக்கு முன்னாடி உள்ள இங்கிலீஷ் லெட்டர்ஸ் நம்ம இந்த எனிமிக்கு போட்டால் போதும். அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ ஈக்கு முன்னாடி என்ன இருக்குது? இங்கே ஈக்கு முன்னாடி டி, எண்ணுக்கு முன்னாடி எம், ஈக்கு முன்னாடி டி. அடுத்து எம், எம்முக்கு முன்னாடி எல். அடுத்து ஒய்க்கு முன்னாடி எக்ஸ், ஒய்க்கு முன்னாடி எக்ஸ். அப்போனா டிஎம் டிஎல்எக்ஸ். இதே நம்மளுக்கு ஆன்சர். ஆப்ஷனை பாருங்கள், டிஎம் டிஎல்எக்ஸ் எங்கே இருக்குன்னு கீழே இங்கே இருக்குது, சியில் இருக்குது, டிஎம் டிஎல்எக்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எனிமிக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஒவ்வொன்று டிஎம் டிஎல்எக்ஸு. இப்போ ஆப்ஷன் சி தான் டிஎம் டிஎல்எக்ஸ் இருக்குது, மற்றதெல்லாம் வேறு. அப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் சி தான் கரெக்ட். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி டிக் போடணும். நீங்கள் பரிசில் வந்து ஷேர் பண்ணணும், கரெக்டாக ரவுண்டுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது 34வது கொஸ்டின். 34, 35 ஒரே மாதிரி மாடல். கேள்விக்குறியுள்ள இடத்தில் சரியான எண்ணை குறிக்கவும். இந்த மாதிரி கட்டம் கொடுத்துருக்காங்க, கட்டாயம் இந்த மாதிரி கணக்கெல்லாம் வரும். ஆனால் இதே வரும்னு சொல்ல முடியாது. இதே மாடல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்க, ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்குது. 10, 4, 6, 7 கொஸ்டின் மார்க்கு. கேள்விக்குறியுள்ள இடத்தில், இந்த கேள்விக்குறி இங்கே இருக்குது, இந்த இடத்துல சரியான எண்ணை குறிக்கவும். இங்கே ஏபிசிடி 4 ஆன்சர் கொடுத்துருக்கு. அது எந்த ஆன்சர் வரும், எந்த விடை வரும், எந்த எண் வரும் என்பதை இந்த கட்டத்தில் உள்ளதை முதல்ல பார்த்து எப்படி அமைஞ்சிருக்குன்னு, எண்கள் அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கலருக்காக எழுதியிருக்கேன், உங்களுக்கு புரியறதுக்காக. ஆனால் பரிசையில் அப்படி கலராக தரமாட்டாங்க. இப்போ இந்த ரோஸ் எப்படின்னு பாருங்கள், 4, 6, 7 ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? 4, 2, 6, 6, 2, 8 அங்கிட்டு இங்கே குறையுது, 1 குறையுது. அப்புறம் கொஸ்டின் இருக்குது 7, 8 இங்கே வருது. அப்புறம் 12, 14 இந்த மாதிரி ஒரு இதாக ரவுண்டாக வரல. வேறு மாதிரி எழுத்து பாருங்கள், இதுக்கு எழுத்த நம்பர் இது, இதுக்கு எழுத்த நம்பர் இது, டபுளாக இருக்குது. 1 6 6, 6 12, அது டபுள் 6 6 12. அதே மாதிரி இங்கே இதுக்கு ஏற்ற நம்பர் இது, 2 4 8, அதாவது 4 4 8 டபுள் மடங்கு. இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன் உள்ள நம்பரை பாருங்கள். அதே மாதிரி இங்கே 7 உள்ளது, இதுக்கு டைரக்ஷன் இது 14, ஆப்போசிட் டைரக்ஷன் 7 14, 14 பாதி 7.
அந்த மாதிரி 12ல் பாதி 6, 8ல் பாதி 4. அப்புறம் இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது, இங்கே 10 இருக்குது. 10ல் பாதி 5. அதுதான் உங்களுக்கு விடை. அப்போனா கொஸ்டின் மார்க்கில் 5 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பி. இதுதான் ஆன்சர். இதை நீங்கள் எக்ஸாமில் ரவுண்ட் பண்ணணும், கோடிங் ஷீட்டில் ரவுண்ட் பண்ணணும் கரெக்டாக. ஓகே, அடுத்து இதேமாரி கொஸ்டின் தான், தலைப்பு அதே தான். கேள்விக்குறியிட்ட இடத்தில் சரியான எண்ணை குறிக்கவும். 35வது கொஸ்டினும் அதே மாதிரி தான். இதில் அதே மாதிரி தான் இங்கேயும் கட்டம் கொடுத்துருக்காங்க. சரியான எண்ணை கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பாருங்கள். 2, 3, 6 வருது, இங்கே 18 வருது. திடீர்னு இங்கே பெருசாக வந்துருச்சு. இங்கே ஆப்போசிட்டில் பண்ணாக்க 9 18, இங்கே 32 6. என்டையர்லி டிஃப்ரெண்ட். திஸ் 108 இஸ் மோர் தேன் டபுள் ஆஃப் திஸ் நம்பர். இதை டெவலப் பண்ணால் 2 6 வருது. ஆனால் இங்கே 108 இருக்குது. போன கணக்கு மாதிரி இல்லை, இது வெவ்வேறு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. வேறு எப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு மெத்தடை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட், வேறு என்ன பெருக்கி பார்ப்போம். 2 3 5 கூட்டு பார்த்தா வேறு யாரும் 3 6 9 வருது. பெருக்கி பார்ப்போம். 2 3 2 3 பேருக்குங்க 6. ஓகே, 2 3 பேருக்குனா 6 வருது. 2 3 பேருக்குனா 6. அடுத்து இதை விட்டுருங்க. இப்போ இதையும் பெருங்க. 3 6 18. இப்போ இதையும் பெருங்க. இதையும் பெருக்குன்னா இங்கே 3 6 18. ரைட் வருது. அடுத்து 18 6 பெருக்குனாக்க 6 18 பெருக்குனாக்க இந்த நம்பர் வரணும். 8 48 8 மிச்சம் 4 6 4 10 வருது. அடுத்து இந்த நம்பருக்கு இதையும் 18 108 பெருக்கணும். 18 108 பெருக்குங்க. 108 18. 8 64, 8 8, 1 8 0 1. 4 8 6 14 4 மிச்சம் 1 8 9 1. 1944. 1944 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். முதல் நம்பரே இருக்குது. அப்போனா இது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதுதான் சரியான விடை. ஆக இப்பொழுது 4 வினாக்கள் பார்த்துள்ளோம். இதே மாதிரி இதே வகையில் வெவ்வேறு கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்கள் இதுவரை இதோடு சேர்த்து இன்றுடன் 35 வினாக்கள் டிஎன்பிஎஸ்சி 4th குரூப்பில் இருந்து உங்களுக்கு விரிவாக புரியும்படி நிறுத்தி நிதானமாக விளக்கத்துடன் அனுப்பியுள்ளேன். நன்றாக பார்த்து நீங்களும் பயிற்சி செஞ்சு மறவாமல் தேர்வில் இதை பயன்படுத்தி இந்த மாதிரி கணக்குகள் எந்த மாதிரி வினாக்களுக்கு எந்த மாதிரி விடை நீங்கள் அளிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு மனதில் வைத்துக்கொண்டு வேகமாக கொடுக்கப்பட்டுள்ள கோடிங் ஷீட்டில் கரெக்டாக ரவுண்ட் ஷேர் பண்ணி நீங்கள் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். மற்றபடி நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி பயன்பெற செய்யுங்கள். அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த வீடியோ இடம்பெறும் வரை உங்களிடந்து விடைபெறுவது மேஜர் ஸ்கொயர் டேபிள் கணபதி. நன்றி.